வணக்கம். தமிழ் திரை உலகத்துல ஒரு டைரக்டர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதன் கூடவே ஒரு ஹீரோவையும் ஜெயிக்க வைப்பார். ஒரு ஹீரோ ஜெயிக்கும் போது டைரக்டரையும் ஜெயிக்க வைப்பார். இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். அந்த வகையில விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், தளபதி விஜய், எஸ்.ஏ. சந்திரசேகரன் டைரக்டர், இந்த விஷயத்தை பத்தியும் இப்ப ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். மதுரையில ரைஸ் மில் வைத்துக் கொண்டு அங்க ஒரு வியாபாரியாக வலம் வந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் விஜயகாந்த் சார், விஜயராஜ். அப்ப அதற்கு பிறகு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வரும்போது தன்னுடைய உயிர் தோழன் இப்ராஹிம் ராவுத்தரையும் கூட்டிட்டு வர்றாரு. ஏன்னா இப்ராஹிம் ராவுத்தருக்கும் சினிமா மேல ஆசை, விஜயராஜ் என்கிற இன்னைக்கு நம்ம கேப்டனுக்கும் அப்படி ஒரு ஆசை. ரெண்டு பேரும் வந்து தேடுன்னு தேடுறாங்க, அழகலன்னு அலையிறாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல தூரத்து இடிமுழக்கம் மாதிரி, இனிக்கும் இளமை மாதிரியான படங்கள்லாம் வருது. ஆனா அந்த படங்கள் எல்லாம் பெரிய ஹிட் அடையல, வெற்றி பெறவில்லை. அந்த சமயத்துல ஒரு ஒரு மோட்டர் பைக்ல அப்படி போற ஒரு வேகத்துல அந்த ஸ்டைல பார்த்து ஒருத்தர் மிரண்டு போனார். யாரா அவன் அப்படின்ட்டு. அவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகரன். அந்த சமயத்துல எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு, தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. கிடைச்ச வாய்ப்பும் தோல்வியில முடிஞ்சது. அவரும் மனசுல பாரங்களோட இருந்தாரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அதன் பிறகு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அந்த புல்லட்ல போன அந்த இளைஞரை பார்த்து, யாருங்க அவரு, எங்க இருக்காரு, என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் மதுரைக்காரருங்க, அவர் பேர் விஜயராஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்படி புல்லட்ல ஒரு சிங்கம் போல அப்படி பறந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார். அந்த ஸ்டைல பார்த்து உடனடியாக விஜயகாந்தை நேரில் போய் சந்திச்சு தன்னுடைய கதையையும் சொல்லி, அந்த வடலூரான் கம்பைன்ஸ் சிதம்பரம் அவருடைய தயாரிப்புல சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படம் வெளியானுச்சு. அந்த சட்டம் ஒரு இருட்டறை தான் விஜயகாந்தனுடைய லைஃப்ல முதல் வெற்றி படம். இன்னும் சொல்ல போனா டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் சாருடைய வாழ்க்கையிலையும் அதுதான் அவருக்கு கிடைத்த முதல் வெற்றி. நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமாங்கிற மாதிரி விஜயகாந்த் அந்த படிச்ச படத்துல நடிச்சதுனால டைரக்டருக்கு பேரா, டைரக்டருடைய எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்துல நடிச்சதுனால விஜயகாந்துக்கு பேரா அப்படிங்கிற எந்த ஈகோவுமே இல்லாம தொடர்ந்து ரெண்டு பேரும் சாட்சி மாதிரியான, நீதியின் மறுபக்கம் மாதிரியான பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நடிச்சுக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்துல எஸ்.ஏ. சந்திரசேகரனும் பாப்புலர் டைரக்டர் ஆயிட்டாரு. விஜயகாந்த் சாரும் பெரிய கமர்ஷியல் வியாபார உலகில் வந்து அவரு பிஎன்சிக்குடைய நடிகர், பிஎன்சிக்குடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி. நான் சினிமா தியேட்டர்ல வேலை பார்த்துருக்கேன். திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டை சண்முகாங்கிற தியேட்டர்ல. அந்த தியேட்டருக்குள்ள நான் வேலை பார்க்கும்போது நிறைய விநியோகஸ்தர்கள் ஆபீஸ்லேருந்து ரெப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட நான் பேசின விஷயத்துல அவங்க சொன்ன ஒரு விஷயத்த மனசுல இன்னமும் பதிஞ்சிருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது இந்த டூரிங் டாக்கீஸ்ன்னு இருக்குல்ல கிராமத்துல, கீத்து கொட்டகாய், அது வந்து அந்த மாதிரி தியேட்டரா இருக்கட்டும், அல்லது கட்டடமாக இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற சி சென்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தியேட்டரா இருக்கட்டும், அந்த மாதிரியான தியேட்டர்கள்ல தியேட்டர் ஊழியர்களுக்கு சம்பளம் தருவதற்கும், தியேட்டர்ல கரண்ட் பில்லு கட்டுவதற்கும் பண தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 2 பேருடைய படங்களை போட்டா போதும் அப்படிங்கிறது தான் தமிழகம் முழுவதும், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, பிஎன்சியில அதுதான் நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன அப்படின்னா, ஒன்று எம்ஜிஆர் படத்தை போடும், இல்லையா விஜயகாந்த் படத்தை போடும். எம்ஜிஆர் படத்தை போட்டாலும் கலெக்ஷன் அள்ளிடும், விஜயகாந்த் படத்தை போட்டாலும் கலெக்ஷன் அள்ளிடும். எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துடலாம், ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கை பார்த்துடலாம், ஈபிக்கு பணம் கட்டிடலாம். ஈபிக்கு பணம் கட்ட முடியாமல் சிக்கலில் இருக்கிறவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசி, அண்ணா இந்த படத்தை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி, அது எந்த விஜயகாந்த் படம் போட்டாலும் சரி, கூட்டம் 3 நாள் 4 நாளைக்கு கும்மி எடுத்துடும், வசூல் அள்ளிடும், கலெக்ஷன் வந்துடும். 60-40 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் அடிப்படையில் லாபம் வந்துடும். பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க, ஈபிக்கெல்லாம் பணத்தை கட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் வளர்ந்துட்டு இருக்கும் போதே காரு டயரை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது, கார் டயரை கடற்றி
அந்த டயரை வித்து அவருடைய காருடைய டயர், அந்த கார் டயரை விட்டு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இதெல்லாம் தெரியுமாங்கிறது தெரியாது. எப்ப, அதாவது ஆரம்ப காலத்திலேயே விஜயகாந்த் ரோகிணி லாட்ஜில் தங்கி இருக்கும் போது அங்க சமையல் கூடமே ஏற்படுத்தப்பட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, அந்த மாதிரியான சாப்பாடு போட்டு சாப்பிட்டவர்ல நானும் ஒருத்தன்னு நடிகர் நாசர் சொல்லியிருக்கார். அப்படின்னா நாசர் சினிமாவுக்கு வர்ற காலகட்டம் எப்பன்னு பாருங்க. கல்யாணாகதிகள் பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல வர்றாரு. அப்படின்னா விஜயகாந்த் சார் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தர்ம காரியங்கள்ல, தான தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு. எந்த பிளானும் கிடையாது. பின்னாடி நம்ம கட்சி ஆரம்பிக்கணும், ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் அவர் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் தவறான எம்ஜிஆர் சொல்லல. எம்ஜிஆருக்காவது அரசியல் அப்படிங்கிற குறிக்கோள் இருந்தது, அரசியல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற விஷயம் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் அந்த எந்த மனநிலையுமே இல்லாம மக்களுக்கு உதவிகள் செய்தார். சில பேர் கூட விஜயகாந்த் கேட்பாங்க, என்னென்ன உடம்பு சரியில்லைன்ட்டு வந்து கேட்கறாங்கன்னு, நீங்க 25,000 ரூபாய் பணத்தை டக்குன்னு கொடுத்துட்டீங்க, அவங்களுக்குலாம் உடம்பு நல்லா இருந்துச்சுனாக்கா என்ன செய்யறது? உடம்பு நல்லா இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். அவன்கிட்ட பணம் இருந்தா கொடு, இல்லாட்டினாக்கா அவனை போய் தேடி ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளார நம்ம மனசு மாறிடுச்சுனாக்கா என்ன பண்ணுவேன்? இல்லை நமக்கு வேற ஒரு செலவு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கேட்கறான், நம்மள்கிட்ட காசு இருக்கு, கொடுக்குறோம், பேசாம விடுறா ராவுத்தரை அப்படின்னு சொன்னவர் தான் விஜயகாந்த். இது ஒரு பக்கம் இருக்க, விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் வளர்ச்சி அடைகிறார். புரட்சி கலைஞர் அப்படிங்கிற அடைமொழி அவருக்கு வருது. அதற்கு பிறகு கேப்டன் அப்படிங்கிற பெயர் வந்து அவருக்கு அடைமொழியாக மாறுகிறது. அப்புறம் கேப்டன் விஜயகாந்த்ங்கிறவர், கேப்டன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவு கூறுபவராக அவர் தன்னுடைய திரை வாழ்க்கையில பொது வாழ்க்கையில, திரை வாழ்க்கைக்கு உள்ளார இருக்கிற பொது வாழ்க்கையில நடிகர் சங்க தலைவராக இருந்தும் அப்படி இருந்தார். நம்ம எல்லாம் சிங்கப்பூர் போனாலே பம்மிக்கிட்டு, மலேசியா போனாலே, அதாவது நம்ம பக்கத்து ஊருக்கு, நம்ம இங்க இருந்து செங்கல்பட்டு தாண்டி வேற ஒரு ஊருக்கு போனாலே புது ஊரா இருக்குன்னு நம்ம எல்லாம் பம்மிக்கிட்டு நிக்கிறவங்க தான் நம்ம எல்லாம். கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் நம்ம. ஆனா சிங்கப்பூர், மலேசியாவில் போய் கமலஹாசன், ரஜினிகாந்த் மாதிரியானவங்க பெரிய பெரிய கலைஞர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக அப்படிலாம் நடத்துறாரு இல்லையா விஜயகாந்த். அப்படி நடத்தும் போது அங்க இருக்கிறவங்க பணத்தை சுவாகா பண்றதுக்கு பார்த்தாங்க, பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு பார்த்தாங்க. விஜயகாந்த் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கேயே 3 நாள் தங்கி இருந்து அந்த பணத்தை வாங்காம வரக்கூடாதுங்கிறத உறுதியா இருந்தார். ஆனா அந்த ஊர்க்காரங்க, சிங்கப்பூர்காரங்க, அவங்க விடாப்புடியா இருக்கானுங்க. போலீஸ்ல உள்ள தள்ளிடுவோம் அப்படி இப்படின்ட்டுலாம் மிரட்டுறானுங்க. ஒரு கட்டத்துல பார்த்தாரு விஜயகாந்த் சார், அப்படின்னு அவருடைய ஸ்டைல்லே நாக்க துருத்துனாரு. அப்படியே அவன் குறவலையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. அப்படியே உண்மையிலே நடந்தது. அன்னைக்கு நடிகர் சங்கத்தில் இருக்கிற சரத்குமார்ல இருந்து, ராதாரவி சார்ல இருந்து எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, இந்த கதையை அப்படியே விவரிப்பாங்க. ஆர்கே செல்வமணி உட்பட அத்தனை பேருக்கும் இது தெரியும். ஆர்வி உதயகுமார்ல இருந்து அத்தனை பேருக்கும் இது தெரியும். தியாகு சாருக்குலாம் நல்லாவே தெரியும். சந்திரசேகர், வாகை சந்திரசேகர் இருக்காரு, அவருக்குலாம் நல்லா தெரியும். அப்படியே தூக்கிட்டாரு. பணத்தை தண்டாண்ட போவோம், என்னடா போலீஸ், என்ன போலீஸ் பயமுறுத்துறியா அப்படின்னு தூக்குனவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவர் தமிழ்நாடு வந்தாரு. நடிகர் சங்க கடனை அடைத்தார். நடிகர் சங்கம்ன்றதெல்லாம் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவரா போயிருக்குன்னு சொல்றது, இன்னைக்கு கட்டணம் கட்டுறது, அது இதெல்லாம் ஒரு பக்கத்தை நான் பேச தயாரா இல்லை. ஆனா நடிகர் சங்கம் உருப்பட்டுச்சு, நடிகர் சங்கம் செயல்பட்டுச்சுனாக்க அது விஜயகாந்தனுடைய காலத்துல, விஜயகாந்த் தலைவராக இருந்த காலத்துலங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய எத்தனையோ நடிகர்கள் கூட நடிகர் சங்க கட்டடத்துக்கு கூட, நடிகர் சங்க வளாகத்துக்கு கூட வராதவங்களாவே இருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம். சரி, இந்த கட்டத்துல ஒரு நாள் திரும்ப பிளாஷ்பேக்கு போகும்போது எஸ்.ஏ. சந்திரசேகரன் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் செய்யறாரு. விஜய் எங்க இருக்கீங்க, எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. வீட்டில் தானே இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணே. இல்லை இப்போ ஷூட்டிங்க்கு இப்போ கிளம்பிட்டு இருக்கீங்களா, இல்லை ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்குறேன். அண்ணன் என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் வீட்டில இருந்து தான் பேசுறேன் தம்பி அப்படின்னா. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னாக்கா விஜய் உங்களை வந்து சந்திக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னே அப்படின்னு விஜயகாந்த் போனை கட் பண்ணிட்டார். சந்திரசேகருக்கு அதிர்ச்சி. அப்படின்னா இவர் ஏதோ கோச்சிக்கிட்டார் போல இருக்கு,
இல்லை வளர்ந்துட்டோங்கிற ஒரு மமதை, ஒரு கர்வம் அப்படிலாம் வந்துருச்சு போல இருக்கு, நம்மளை இப்போ பார்க்க விரும்பல போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாக்க, காலிங் பெல் சத்தம் கேட்குது. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கதவை திறக்கிறாரு. கைலியோட விஜயகாந்த் சார் அங்கே நிற்கிறார். ஏன்னா விஜயகாந்த் சார் வலசரவாக்கத்தில் விஜயகாந்த் சார் வீட்டுக்கு அடுத்த தெரு தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய வீடு. விஜய் அப்படின்னாங்க. அண்ணா நீங்கள் டைரக்டர்ண்ணே, நீங்கள் வந்து என்னை பார்க்குறதா? அது மரியாதையே கிடையாது. நான் தான் வந்து உங்களை பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ நீ ஏப்பா விஜய், என்ன விஜய் அப்படின்னு. பரவாயில்ல சொல்லுங்கண்ணே. இல்லைப்பா, என் பையனை நான் தொடர்ந்து நடிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா படமும் ஊற்றிக்கிட்டே இருக்கு, எல்லா படமும் லாபம் பெருசாக தரலப்பா, நஷ்டத்திலேயே ஓடிட்டு இருக்கு. தவிர அவனும் கிளிக் ஆகவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது அவன் நடிக்கிற படத்தில் நீங்களும் கொஞ்சம் நடிச்சு கொடுத்தீங்கன்னாக்க விஜய் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு விஜயகாந்த் சார்கிட்ட கேட்க ஒரே வரி தான், நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் அப்போ வந்து தம்பி விஜய்க்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன படம்? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் விஜய் வளரணும், விஜய் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக நடித்து கொடுத்தார். அந்த படம் பெரிய வெற்றியை அடைந்தது. இன்னும் சொல்லப்போனால் அது வரைக்கும் விஜய் படங்கள் தராத ஒரு வெற்றியை அந்த படம் தந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அப்படியே இப்போ எல்லாத்தையும் பேசினதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வருவோம். விஜயகாந்த் அவர்களைப் போலவே தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் அவர்கள். இந்த 2 வருட காலத்துல அவர் பெரிய அளவுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. தவிர புரட்சி கலைஞர் விஜயகாந்தை போல ஆரம்ப காலத்திலிருந்து அவர் ஏதேனும் மக்களுக்கு உதவிகள் செய்தாரா அப்படிங்கிறதையும் நான் உங்க பார்வைக்கே, உங்களுடைய விமர்சனத்துக்கே நான் விட்டுடுறேன். இங்க சிவகுமாருடைய மைந்தர்களாக இருக்கிற சூர்யாவும் கார்த்தியும் கூட ஆரம்ப கட்டத்தில இருந்து அவங்க கல்விக்காக நிறைய சேவைகள் செய்துட்டே வராங்க. சிவகுமார் அவர்களே கூட அவ்வளவு சேவைகள் அந்த காலத்துல அவங்க அம்மாவை பேர்ல தினத்தந்தியில 10th ரிசல்ட் வரும், அடுத்த நாள் காலையில பார்த்தாக்க சிவகுமாரும் அவருடைய தாயாருமாக இருந்து அந்த சிறந்த அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு பரிசு தொகை வழங்குவாங்க. இது டெம்ப்ளேட்டா நடந்துகிட்டே இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிற விஷயம். அதற்கு பிறகு அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எத்தனையோ பேருக்கு கல்விக்கண் திறந்து விட்டுட்டு இருக்காங்க சூர்யாவும் கார்த்தி அவர்களும். ஆனால் விஜயகாந்தினுடைய எந்த கேரக்டரும் எந்த குணநலன்களும் இல்லாத விஜய் அவர்கள் அன்னைக்கு விஜயகாந்தின் மூலமாக ஒரு பேர் கிடைக்கிற அளவுக்கு, ஒரு ஹிட் படம் கொடுக்கிற அளவுக்கு இருந்த, அப்படி விஜயகாந்தின் மூலமாக வெற்றியை சுவைத்த விஜய் அவர்கள் இன்னைக்கு அதே விஜயகாந்தினை வைத்து பிழைப்பு நடத்த, அரசியல் பிழைப்பு நடத்த வந்திருக்கிறது தான் வேதனையான விஷயமா இருக்கு. ஏங்க, அவர் கட்சியை ஆரம்பிச்சாக்க உங்களுக்கு என்னங்க வலிக்குது? அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கும் விஜயகாந்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? கட்சி ஆரம்பிச்சதுல சம்பந்தம் இல்லை, கட்சி செயல்பாட்டில் சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்ப சம்பந்தப்படுத்துறார் விஜய் அவர்கள். முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறத வந்து விக்கிரவாண்டியில நடத்தினாரு. அப்பதான் கட்சியெல்லாம் அறிவிக்கிறாரு, பெரிய அளவுக்கு அதை பிரபகண்டம் பண்றாரு. அதற்கு அடுத்து இதுவரைக்கும் அவர் ஒரே ஒரு முறை வெளியில வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாரு. விமானம் சர்ன்னு பறந்து போற மாதிரி அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு அதே போல 2 நிமிடங்கள் அங்க வந்து நின்றுட்டு போனாரு. இப்ப 2வது மாநில மாநாட மதுரையில அறிவிச்சிருக்காரு. மதுரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்படி அந்த சொக்கநாதரும் மீனாட்சியும் ஞாபகத்துக்கு வருவார்களோ, மதுரை ஜிகர்தண்டா எப்படி ஞாபகத்துக்கு வருமோ, அதே போல மதுரை அப்படின்னு சொல்லும் போதே நம் நினைவுக்கு வருபவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். மண்ணின் மைந்தன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறவர். இன்னைக்கும் அந்த ரைஸ் மில்ல விசாரிச்சு பார்த்தீங்கன்னாக்க, மதுரை மக்களை போய் விசாரிச்சு பார்த்தோம்னாக்க, விஜயகாந்த் எங்களுக்கு அம்புட்டு செஞ்சிருக்க அந்த தம்பி அப்படின்றத அவ்வளவு பெருமையோட சொல்லுவாங்க. அந்த விஜயகாந்தனுடைய மண்ணு தான் மதுரை. அந்த மதுரை மண்ணை பூர்வீகமாக கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயை வளர்த்து உருவாக்குவதில் தன்னுடைய பங்கையும் கொடுத்திருந்தார்.
ஆனால் இன்றைக்கு அந்த விஜயகாந்த் அவங்க தேமுதிகங்கிற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு அவருடைய மனைவி, அவருடைய மைத்துனர், அவருடைய மகன்கள் எல்லாருமே தன்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கடுமையா பாடுபட்டு இருக்காங்க. எப்படியாவது கேப்டனுடைய கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் நின்று நிதானிச்சு யார் கூட கூட்டணி வைப்போம்ங்கிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கிற மாநாட்டில் அறிவிப்போம்னு தேமுதிக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமயத்துல மதுரையில மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கார் விஜய் அவர்கள். என்னைக்கு அறிவிச்சிருக்கார்? எத்தனாம் தேதி மாநாடு நடக்க போகுதுன்னு அறிவிச்சிருக்கார்? ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடுன்னு அறிவிச்சிருக்கார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடத்துங்க, ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடத்துங்க, ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடத்துங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆனால் இந்த மாநாட்டை மதுரையில விஜய் தேர்ந்தெடுத்ததற்கும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்றைக்கு மாநாடுன்னு தேர்ந்தெடுத்ததற்கும் ஒரு உள்குத்து இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்பதுதான் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணன் பிறந்த நாள். அந்த விஜயகாந்த் அண்ணனுடைய பிறந்த நாளில் விஜயகாந்த் அண்ணனுடைய பிறந்த ஊரில் தன்னுடைய மாநாட்டை வைத்துக்கொண்டு அந்த தேமுதிகவினுடைய ஓட்டுக்களை சுரண்டுவதற்கு, நக்குவதற்கு விஜய் திட்டமிடுகிறார் அப்படிங்கிறது தான் தேமுதிகவினர் தொண்டர்கள் குமுறி கொண்டிருக்கிற விஷயமா நான் பார்க்கிறேன். ஏங்க இது மாதிரிலாம் செய்யறாரு விஜய்? விஜய்க்கு தில் இருந்தா, விஜய்க்கு திராணி இருந்தா ஒவ்வொரு ஊரா போட்டும் பிரச்சாரம் பண்ணட்டும், யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ ஆதரவு தெரிவிக்கட்டும். இப்படி அடுத்தவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு கபலீகரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தேமுதிகவுடைய உயிர் தொண்டர்களுடைய கொந்தளிப்பாவே இருக்கு. நிறைய போன் கால்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு. அதனால மதுரையில நான் பணியாற்றி இருக்கேன். 5-6 வருடங்கள் மதுரையில நான் ஒரு பத்திரிகையில பணியாற்றி இருக்கேன். அங்க எனக்கு இருக்கிற நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், கட்சி நண்பர்கள்னு நிறைய பேர்கிட்ட பேசும்போது கொந்தளிக்கிறாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? தேமுதிக தொண்டர்கள்னாக்கா அவ்வளவு வீக்கானவங்க, முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அரசியல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மிக மிக மோசமான அரசியல் நடந்துட்டு இருக்கு. பாட்ஷா படத்தினுடைய 100வது நாள் விழா. பாட்ஷா படம் யாருடைய படம்? சத்யா மூவிஸ் படம். சத்யா மூவிஸுடைய உரிமையாளர் யாரு? ஆர்.எம். வீரப்பன். ஆர்.எம். வீரப்பன் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதிமுகவை சேர்ந்தவர். அப்ப யார் ஆளுங்கட்சியா இருந்தது? ஜெயலலிதா. அப்ப யார் அமைச்சரா இருந்தது? ஆர்.எம். வீரப்பன். ஆர்.எம். வீரப்பன் அதிமுகவை சேர்ந்தவர். அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. முதல்வராக ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாரு. அத சத்யா மூவிஸ் படத்தினுடைய, பாட்ஷா படத்தினுடைய 100வது நாள் விழாவில் ரஜினி என்ன சொல்றாரு? ஜெயலலிதா இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தாக்கா ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அந்த இடத்துல சொல்றாரு? பேசு பொருள் ஆகணுங்கிறதுக்காக சொல்றாரு. என்ன ஆச்சு? பேசு பொருள் ஆச்சு. தமிழ்நாடு முழுக்க பத்திக்கிச்சு. அதற்கு அடுத்த கட்டமாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்றது அப்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கான திட்டமிடலாகத்தான் நடிகர் துக்ளக் ஷோ அவர்கள் இப்படி ஒரு காய் நகர்த்துறாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சமயத்துல பின்வாங்கினார். அரசியலுக்கு வரக்கூடாது, வரல அப்படின்னு பின்வாங்கினார். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு ரஜினிகாந்தினுடைய முடிவு எதற்காக அப்படி பேசப்பட்டது அப்படின்னாக்க, குருவி சேர்ப்பது போல் சேர்த்து வைத்திருந்த அந்த அதிமுக ஓட்டு வங்கியை, எம்ஜிஆர் அவர்களுடைய ஓட்டு வங்கியை அப்படியே கபலீகரம் செய்வதற்காகத்தான் அன்றைக்கு சோ முதலானவர்கள் இப்படியான ஒரு வேலையை ரஜினிட்ட அசைன்மெண்டா கொடுக்குறாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு அசைன்மெண்ட்டை தான், அப்படி ஒரு வேலையை தான் இங்க விஜய் அவர்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல பல அசைன்மெண்ட்டுகள் இருக்கு. ஒண்ணு, அதிமுக ஓட்டு வங்கியை புடுங்கணும். அதனாலதான் அதிமுக ஏதோ ஊழல் செய்யாத கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தாவேகா உருவாக்கிக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்லி திமுகவை சொல்றாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி கிடையாது, திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதிமுக கூட கூட்டணி வைத்துக் கொண்டாலும் வைத்துக் கொள்வோம் அல்லது கள்ளத்தனமாக வைத்துக் கொண்டு போவோம் அப்படின்னு அர்த்தம். இந்த வேலையைத்தான் தாவேகா முன்னெடுத்து நகர்த்தி கொண்டே இருக்கிறது. விஜய் அவர்களுடைய அரசியல் பாலி ட்ரிக்ஸ் இதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மதுரையில் மாநாடு, அந்த மதுரையில் மாநாட்டின் மூலமாக விஜயகாந்த் பிறந்தநாள் அன்னைக்கு விஜயகாந்த் பத்தி தானங்க பெரிய பரபரப்பா பேசப்படணும் இல்லையா? ஆனா இது ஒரு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்னைக்கு யாராவது மாநாடு வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? ஒரு 40 65 75 80 வயது இருக்கிறவங்க யார்கிட்டயா இருந்தாலும், மற்ற இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற புதிய வாக்காளர்களே நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடணுமா வேணாமான்னு சிந்திக்கிற கட்டத்தில் இருக்கீங்க. அந்த புதிய வாக்காளர்களுக்கு தான் இந்த தகவலை சொல்றேன். எல்லா மாநாடுகளும், எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அது சனிக்கிழமைகள்லயோ ஞாயிற்றுக்கிழமைகள்லயோ தான் நடப்பது வழக்கம். அல்லது செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள், செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள்ல நடக்கும். ஆனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள்ல விஜய் மாநாடு நடத்துவதற்கு, அதுவும் விஜயகாந்தனுடைய சொந்த ஊரான மதுரையில மாநாடு நடத்துவதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதா இல்லையாங்கிறத உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு, புதிய வாக்காளர்கள், முதலாக ஓட்டு போட போறவங்க, எனக்கு தளபதினா பிடிக்குங்க, எனக்கு விஜய்னா பிடிக்குங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு விஜய் செய்கிற அரசியல் தில்லாலங்கடி வேலைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உண்மைகள் தெரிய வரும். உண்மை தெரிஞ்சிருச்சுனாக்க யாருக்கு ஓட்டு போடணும், யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது இன்றைய 2K கிட்ஸுகளுக்கு நன்றாகவே தெரியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம்.